Good morning student. Now we are going to 10th standard. Geography continues in this class. Unit 6 Physical Geography of Tamil Nadu. So last previous class climate. So discuss to climate. What is the winter season, summer season and southeast monsoon, northeast monsoon. Whatever winter season குளிர்காலம் மற்றும் என்ன சொல்றாங்க கோடை காலம் என்ன சொல்றாங்க பருவ காலம் அப்படி சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். So அதுல இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது soils of Tamil Nadu. Different types of soils of Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய மண் வகைகள் சுற்றி போனால் 5 மண் தான் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தி சாயில்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் ஏ broadly classified into the 5 types of according to their characteristics of their air. அதாவது 5 வகையான மண்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் முக்கிய வகையாக பெற்றுள்ளது. ஸோ 5 பிரிவுகள் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆலுவல் சாயில். ஆலுவல் சாயில் மீன் வண்டல் மண். நெக்ஸ்ட் பிளாக் சாயில் கரிசல் மண். ரெட் சாயில் செம்மண். லேட்ரைட் சாயில் சரளை மண். அண்ட் சலைன் சாயில் ஊவர் மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆலுவல் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வர்றது தான். ஸோ த ஆலுவல் சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த டிபோசிஷன் ஆஃப் த சில்ட் பை த ரிவர்ஸ். என்ன சொல்றாங்க வண்டல் மண் ஆற்றின் மூலியமாக படியக்கூடிய ஒரு மண் வகையாக வண்டல் மண் இருக்கிறது. ஸோ நுண்படிவுகள் சரியா ஆற்று வந்து கடந்து போகும்போது ஆற்றின் மூலியமாக கடந்து போகும்போது அதில் கூட சின்ன சின்ன துகள்கள் வந்து அப்படியே ட்ரையாகி நிற்கிறது தான் வண்டல் மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆலுவல் சாயில். ஸோ இது தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய the valley regions of the coastal plains of Tamil Nadu. Generally the types of soils formed in the district of Tanjore, Tiruvallur and Nagapattinam, Viluppuram, Gudalur, Tirunelveli and Kanyakumari. It's also found to the small extents along with the river valley of the in territory districts. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஆற்று பள்ளத்தாக்கு மற்றும் கடற்கரை பகுதிகளில் இந்த மண் காணப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகம் காணப்படுகிறது. சில மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று பள்ளத்தாக்குகள் சிறிது அளவில் வந்து காணப்படுகிறது. தட்ஸ் ஆல். ஸோ பிளாக் சாயில். ஸோ மண் இந்த மண் எங்கே இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதனுடைய தன்மைகள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாக் சாயில் கரிசல் மண். So the black soil was formed by the weathering of igneous rocks. It was also now rigor soils. என்ன சொல்றாங்க இது வந்து rigor soils, rigor மண் என்று கூட அழைக்கலாம். As a cotton grows well into the soil, it's also called of the black cotton soils. Black soils are formed extensively into the district of Coimbatore, Madurai, Virudhunagar, Tirunelveli and Thuthukudi. ஸோ இந்த தீப்பாறைகள் சிதைவடுவதன் மூலமாக கரிசல் மண் உண்டாகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா திட்ஸ் ஆர் கால்டு சம் டைம்ஸ் ஆஃப் ரிகர் சாயில். ஸோ ரிகர் மண் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் மதுரை, என்ன சொல்றாங்க விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஸோ இதில் என்ன அதிகமாக விளைவிக்கிறாங்க காட்டன் விளைவிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செம்மண். The red soils covered over the 2/3 of the total area of Tamil Nadu. They are formed particularly into the central district of the state. It is there dominantly found in the Sivagangai and the Ramanathapuram district. So செம்மண் அதிகமாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. நம்மளுடைய என்ன சொல்றாங்க மத்திய மாவட்டங்கள்ல இந்த செம்மண் அதிகமாக காணப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவுல 1/3 வந்து பாத்தீங்கன்னா செம்மண் பெற்றுள்ளது. ஸோ ரெட் சாயில் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரெட் சாயில் அண்ட் லேட்ரைட் சாயில் சரளை மண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சரளை மண் சார் சரளை மண் என்னன்னா சார் லேட்ரைட் சாயில்னா ஸோ ஒரு சத்தே இல்லாத மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த ஒரு என்ன சொல்றாங்க மண்ணுக்கு வந்து எந்த ஒரு புரோட்டீன் சத்தும் சரி புரத சத்தும் சரி எந்த ஒரு சத்தும் இல்லை. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம என்ன சொல்ல ஒரு தவுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றல மாட்டுக்கு போடுற ஒன்றுக்கு தவுடுன்றல அந்த மாதிரி. தி சாயில்ஸ் வாஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் இன் த இன்டென்சிவ் லீச்சிங் லேட்ரைட் சாயில் ஆஃப் த ஃபவுண்ட் ஆஃப் த சம் பார்ட் ஆஃப் த காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் த தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த சம் பேச்சஸ் ஓவர் த மெயின்டைனிங் ரீஜன்ஸ் ஆஃப் த நீலகிரிஸ். ஸோ இந்த சரளை மண் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்துள்ள முக்கியமான சத்துக்களை வந்து என்ன சொல்றாங்க மழையின் மூலியமாகவோ ஆற்றின் மூலியமாகவோ என்ன சொல்றாங்க அது வெள்ளப்பெருக்கின் மூலியமாக அடித்து செல்லப்படுவதால் மீதம் இருக்கக்கூடிய மண் வந்து சரளை மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஒரு வளமற்ற மண்ணா இருக்குது. இது காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் அதிகமான பகுதிகளில் வந்து காணப்படுகிறது. நீலகிரி மலைகளில் சில பகுதிகளிலும் இந்த மண் அதிகமாக காணப்படுகிறது. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சலைன் சாயில். சலைன் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஊர் மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஊர் மண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் இந்த ஊர் மண் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோழாசுடைய பீரியட்ல தி சலைன் சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் கன்ஃபிடன்ட் ஆஃப் த கோரமண்டல் கோஸ்டல். ஸோ என்ன சொல்றாங்க
சோழமண்டல கடற்கரைகள் பகுதிகளில் இந்த மண் காணப்படும். ஏன்னா சோழர்களுடைய முக்கியமான வாணிப தலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரைகள் பகுதிகள் இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயிர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க, அதிகமான பயிர்கள் வந்து விளைவிச்சாங்க கடற்கரை சார்ந்த பகுதிகளில். ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, 2004 டிசம்பர் 26 சுனாமி ஏற்பட்டு அதிகமான அலைகள் எழும்பியதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலே அதிகமான மண் படிவுகள் ஏற்பட்டதுனால இந்த மண் வந்து முழுமையாக என்ன சொல்றது வலுவிழந்து போயிடுச்சு. எந்த ஒரு கல்டிவேஷனும் பண்ண முடியல, எதுவும் பயிரிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தமிழக கடற்கரையில் வந்து பல்வேறு மண்ணினுடைய படிவுகளை வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓர் மண் வந்து படிய வைத்துள்ளது. இதனால் கடற்கரை பகுதிகளில் பயிரிட உகந்ததாக இல்லை. அதாவது ஓர் மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து யூஸ் பண்ணியிருந்த மண் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து யூஸ் பண்ண முடியல. பயிரிட தகுந்த உகந்தையான மண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயிரிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம சாயில் எரிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா மண் அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மண் அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இயற்கையாக வந்து நடைபெறும், சரியா, செயற்கையாகவும் நடைபெறும். இயற்கை நடைபெறுவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வெள்ளத்தின் மூலியமாக ஏற்படும், அதிகமான மழையின் மூலியமாக ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மக்களால் ஏற்படும். ஸோ அர்பனைசேஷன் நகரமயமாதனால என்ன சொல்கிறாங்க, காடுகளை அழிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மலையை வந்து என்ன பண்ணுறாங்க, வெட்டி அதை பிரித்து தான் வந்து ரோடு போடுறாங்க. ஆனால் அப்ராடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மலையை குடைஞ்சி அதை வந்து ரோடு போடுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்ஸ்னா சொல்கிறாங்க கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்ராடெல்லாம் வந்து அதிகமான என்ன சொல்கிறாங்க ஃபாரஸ்ட்டுகள் அதிகமான முக்கியத்துவம் தராங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து கொடுக்குறாங்களா இல்லையானது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் ஆஸ் எ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பிக்க இயலாத வளங்களாக இருக்கும். ஸோ அதனுடைய சத்து போயிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ரினியூவபிள் வந்து பண்ண முடியாது, நான் ரினியூவபிள் தான் இருக்கும், அது வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து லேட்ரட் சாயில் பற்றி பார்க்கலாம். சரளை மண் எதுக்குமே வந்து உதவாத மண்ணில் இருக்கிற சத்து போயிடுச்சுன்னா உதவாது. இப்போ வந்து கரும்பு பயிரிடுறாங்க, தேக்கு பயிரிடுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் அதே பயிர் வந்து அங்கே செய்ய முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 years 5 years கல்டிவேட் பயிர்ஸ் வந்து மொத்தமாக அதை எடுத்துக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது உபயோகப்படாது. அதுதான் மண்ணினுடைய வகையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The degraded deforestation of organization, urbanization and the heavy rainfall and responsibility the soil erosions of the Tamil Nadu. Soil erosion is due to the fertilized soils of அதான் சொன்ன fertilized soil சொல்லிட்டாங்க, in which the tone reduce of agriculture productivity soils is the necessary to take intensive of care of the conservation of soil erosions. So காடுகள் அழிப்பு, அதிக மேய்ப்பு காரணமாக, மேலும் நகரமயமாக்கல், அதிகமான மழைப்பொழிவு, வண்டல் மண் அரிப்பு காரணங்களாக மண் அரிப்பு அதனுடைய வளத்தை குறைத்து விடுகிறது. இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக கல்டிவேட் பண்ணுற விளைச்சலும் வந்து குறைஞ்ச போகுது. எனவே மண் வளத்தை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவது முக்கிய அவசியமாக நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இயற்கையாகவும் என்ன சொல்கிறாங்க சாயில் எரிசன் நடைபெறுது, மட்டும்தான் சொல்கிறாங்க செயற்கையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் எரிசன்ஸ் வந்து நடைபெறுது. இதை பாதுகாத்த வேணா அதிகமான விளைச்சல் பெறலாம், நம்ம அதிகமான நன்மைகளையும் பெறலாம், அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இயற்கை தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். The natural vegetation refer to the forest cover, land forms, nature of soil, temperature and rainfall, the major factors of the control distribution of natural vegetation as a per national forest policy 1988. So underline பண்ணிக்கங்க. One more question. Minimum of the 1/3 of the total geographical of area must have under forest cover. The total forest cover of the Tamil Nadu is far lower than this. According to the Tamil Nadu State of the Forest Report 2017 estimate, and they are under the forest state of 26,281 square kilometer, which the consist of the 20.21% of the total area. Tamil Nadu constituent of 2.99% of the Indian forest cover. The forest types of the state varies from the west evergreen to the scrub forest. சொன்னா சொல்றாங்க இயற்கை தாவரங்கள் என்பது புவியியலினுடைய அடிப்படையாக இயங்கக்கூடிய அமையக்கூடிய ஒரு இயற்கை தாவரமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு முக்கியமான சொல்றாங்க நிலத்தோற்றம், மண் வகைகள், மண்ணினுடைய தன்மைகள், ஜியோகிராபிக்கல் வெப்பநிலைகள், அதிகமான ரெயின்பால் மழைப்பொழிவு, இது எல்லாமே இயற்கை தாவரங்களை பரவலாக என்ன சொல்றாங்க கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய காரணிகளாக இருக்கிறது. இது 1988 தேசிய வனக்கொள்கையின்படி புவி பரப்பில் குறைந்தபட்ச 1/3 பகுதியாக காடுகளால் வந்து சூழப்பட்டுள்ளது. ஸோ 2017 மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளுடைய பரப்பளவு 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர்களாக இருக்குது. மொத்த பரப்பளவில் 20.21% வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன சொல்றாங்க, அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் கொடுத்துருக்காங்க 26.281 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. மொத்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா
21% கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.99% வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். சரியா, ஈரப்பதம் பசுமை மர காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா புதர் காடுகள் வரையும் தமிழ்நாட்டில் அதிகமாக வேறுபட்டு காணப்படுகிறது. ஸோ டிராபிக்கல் தோர்ன் ஃபாரஸ்ட் அப்படின்னா முட்புதர் காடுகள். ஸோ டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் டைப்ஸில் வந்து பார்த்தோம்னா காடுகளுடைய வகைகள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன கொடுத்துருக்காங்க. டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மர காடுகள். எப்பவுமே என்ன சொல்கிறாங்க, இயற்கை அதிகமாக இருக்குது, எப்பவுமே வந்து என்ன சொல்கிறாங்க, வறண்டாத காலநிலை கொண்ட ஒரு இயற்கை தாவரங்கள் வந்து கொண்டுள்ளது. So the forest types the found out the region state the receive of the heavy rainfall. It's the dense multi-layers forest the found of the upper slope of the western Ghats of Tirunelveli, Kanyakumari, the Nilagiri and Coimbatore district. The major trees species of the forest of Canoman. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு இலவங்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, மலபார் அயன்வுட் அதாவது மலபார் கருங்காலி மரம், பனாசா, ஜாவா, பிளம் ஜம்மு, ஜாக், கிண்டல், ஐனி அண்ட் கிராப் மைட்டல்ஸ். The semi-evergreen types of the forest, the state founder of the regions from the subtropical climate of the eastern Ghats, the prominent regions of Sevarayan, Kollimalai, Pachaimalai, spices of the Indian mahogany, monkey teak and holy cassius, jack and mango trees are the common of the regions. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த வகை காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பெறுவதால் என்ன சொல்கிறாங்க, பசுமை மர காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை அடர்ந்த மரக்கிளைகள் மற்றும் அடுக்கு கொண்டதாக காணப்படுகிறது. இது திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சரிவுகளில் அதிகமாக காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலவங்க மரம், மலபார் கருங்காலி மரம், அப்புறம் பனசா மரம், ஜாவா பிலம், அப்புறம் ஜமுனு, பலா மருது மற்றும் ஐனி, கிராப் மிட்டல் போன்ற மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுகிறது. இவை பசுமை மாறா காடுகளான உப மண்டல நிலை காடுகளாக என்ன சொல்லுவாங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிறது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அண்டர்னு சொல்லுவாங்க ஈஸ்டர்ன் காட்லேயே வந்து அதிகமாக காணப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் சேவராயன், கொல்லிமலை, பச்சைமலை ஆகியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காடுகளாக இருக்குது. இந்திய மகோனி, குரங்கு தேக்கு, உள்ளி கசியா, பலா மற்றும் மாமரங்கள் ஆகிய இந்த பகுதிகள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. எதில், கொல்லிமலை, பச்சைமலை, சேவராயன் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மவுண்டன் டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட், மித வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மித வெப்பமண்டல காடுகள். இட்ஸ் ஃபவுண்டட் இன் த ஷெல்டர் வேலி ஆஃப் ஆனைமலை, நீலகிரி அண்ட் பழனி ஹில்ஸ் over the 1000 meters altitude. The air now as the shoals. The trees this a forest and evergreen and usually short. Nilagiri chamba, white list a rose apple and common trees found in the forest. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வகை காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலைகளில் சுமார் 100 மீட்டர் உயரமான பகுதிகளில் மற்றும் பள்ளத்தாக்குகளில் காணப்படுகிறது. இந்த காடுகள் சோலாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மரங்கள் குறைந்த உயரத்துடன் பசுமை மர காடுகளாக இருக்கிறது. இது பொதுவாக நீலகிரி, சம்பா, வெலலிட்சா, ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் இந்த காடுகளில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால இதே வந்து பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிராபிக்கல் டிசிடியூஸ் ஃபாரஸ்ட். ஸோ வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So the types of forest lies into the margin of the semi-evergreen and the evergreen forest. See, the trees of forest shed their leaves during the dry season. The trees reach up to the height of 30 meters. Some trees of the forest area, silk, cotton, kapok, kadamba, dog teak, women's stone, alaxwood and cerise. Bamboo are also common trees these types of the forest. Some trees of this forest are economically important, so and important export. சரியா, ஸோ இந்த வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பசுமை மாறா காடுகள் அல்லது பசுமை மாறா காடுகள் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல்சோனா சொல்றாங்க. எவர்கிரீன் ஃபாரஸ்டினுடைய எட்ஜ் அதனுடைய விளிம்புகளில் காணப்படுகின்ற ஒரு முக்கிய காடுகளாக இருக்கிறது. அங்கே காணப்படுகின்ற மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடை பருவங்களில் தங்களது இலையுதிரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உதிர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு காடு இருக்கு, அதனுடைய எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, காலநிலையில் மாற்றமாகவும் மற்றும் என்ன சொல்றாங்க
கோடை காலத்தில் அங்கே இருக்கிற இலைகள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, கொட்டி தீர்ந்து போயிடுது, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இலை வந்து விடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளும் பார்த்துருப்போம், புளிய மரத்தில் நம்ம வீட்டாண்ட இருக்க புளிய மரம், முக்கியமாக என்ன சொல்லுவாங்க, வேப்ப மரம், இந்த 2 மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இலையெல்லாம் கொட்டி காஞ்சு போயிடும், திடீர்னு அப்படியே பச்சையாக வந்து அப்படியே துளுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காடுகளில் உள்ள மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் உயரம் கொண்டதாகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பட்டு மரம் மற்றும் இலவம் கடம்பா மற்றும் டகத்தேக்கு வகை வெக்காளி மற்றும் சிராஸ் போன்ற மரங்கள் காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில்களும் இந்த காடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த காடுகளில் காணப்படுகிற சில வகையான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாக இருக்கிறது, ஏற்றுமதிக்கு தகுந்த மரங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சம் ட்ரீஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட். சரியா, அதுதான் கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்துக்கு முக்கியமானதுன்னா ஒன்று ஏற்றுமதிக்காக தான் இருக்கும், வியாபாரத்துக்காக தான் இருக்கும். சரியா, அதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் காடுகள். ஸோ இதில் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அது. தி டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இட்ஸ் ஃபவுண்டட் இன் த கோஸ்டல் ஏரியா ரிவர் ஆஃப் டெல்டா. எங்கெங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த கடலோர பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளான டெல்டா பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. The face vary creations of the progress. This vegetation of the tropical and typical evergreen moderate of the highest and the less leathery leaves. The vegetation of this forest is adapted to the survive into the tidal mode the salt water. Acidic mangrove wheat of the mangrove wild jasmine Indian pivot etc. of there are some of the notable trees of the forest. Pichavaram, Vedaranayam, Muthupet, Chatram and Thuthukudi are at the place of Tamil Nadu where the mangrove forest is found of the considerable extent. ஸோ இந்த காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரையோட பகுதிகளான டெல்டா பகுதிகள் அதிகமாக காணப்படுகிறது. தீவுகள் அதிகமாக காணப்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் வந்து என்ன சொல்கிறாங்க, மேங்க்ரூவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தாவரங்கள் பசுமையானதாகவும் மிதமான உயரம் கொண்டதாகவும் வந்து இருக்கும். ஸோ தோல் போன்ற இலைகள் காணப்படுகிறது, லேயர். சரியா, தோல் போன்ற இலைகள் காணப்படுகிறது இந்த காட்டில். இந்த காடுகள் தாவரங்கள், உவர்நிலங்கள் மற்றும் உவர் நீரில் வாழும் தன்மையுடையதாக இருக்கிறது. இங்கே இருக்கிற என்ன சொல்கிறாங்க, தாவரங்கள் எல்லாம் ஒரு உவர் மண் லேயர் வந்து சால்ட்டில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு மண்ணாக இருக்குது. இதில் ஆசியோ மேங்க்ரூவ், வெள்ளை மேங்க்ரூவ் மற்றும் காட்டுமல்லி, இந்தியன் பிரைவேட் மற்றும் மரங்கள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க மரங்களாக இருக்குது. இது பிச்சாவரம், வேதராணியம், முத்துப்பேட்டை, சத்திரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளை குறிப்பிடத்தக்க அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் அமைந்துள்ளது இந்த பிளேஸ்மெண்ட்டில். ஸோ அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படியே பாருங்கள். பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் லொக்கேட்டட் நியர் த Chidambaram, Gudalur district. This is the second largest mangrove forest in the world, covering about 1,100 hectares, 11 square kilometer of the area. It is separated from the Bay of Bengal by the sandbar. So it is considered of the spices like Avicennia and Rhizobab. So என்ன சொல்றாங்க, பிச்சாவரம் மற்றும் சதுப்பு நில காடுகள் கடலூர் மாவட்டத்தில் பிச்சாவரத்திற்கு அருகே வந்து அமைந்துள்ளது. இது 1100 மீட்டர் வந்து ஹெக்டர் பரப்பளவு காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து காணப்படுகிறது. இது உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளாக இருக்கிறது. வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுகளால் இந்த காடுகள் என்ன சொல்றாங்க, செப்பரேட்டா பிரித்து காணப்படுகிறது. இது அவிசினியா மற்றும் சைப்ரோவரா போன்ற என்ன சொல்றாங்க இதர தாவர இனங்களை வந்து அதிகமாக கொண்டுள்ளது. அண்ட் ரோல் ஆஃப் மேங்க்ரோவ் இன் கோஸ்டல் ஜோன்ஸ் மேனேஜ்மெண்ட், கடல் பாதுகாப்பு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடல் பாதுகாப்பு மேலாண்மை. The mangrove help in the prevention of the coastal erosions from the waves and storms. It's also protect of the cold reefs and the seas grams mean wood and from the beginning strengthen India sediments. ஸோ சதுப்பு நில தாவரங்களினுடைய பங்குகள் எதில், கடல் பாதுகாப்பு மேலாண்மையில். ஸோ இதில் கடல் அலைகள், புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளையும் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. என்ன சொல்கிறாங்க, அதனுடைய பிளைன்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து கடலுக்குள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது, அதை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், சுனாமி எந்த ஓடி போய் தடுக்க முடியுமா, அது முடியாது. ஸோ அது மாதிரி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிராபிக்கல் தோன் ஃபாரஸ்ட், முட்புதர் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள். So thorn forest, the Tamil Nadu founded where there is a little rainfall. This forest founded from the plains up to 400 meters altitude. The common trees this a forest and a deciduous acacia, wheel, nema and ball,
Subs area common vegetation of the types of forest. The types of forest are founded in the district of Dharmaburi, Ramanathapuram, Virudunagar and some part of the interior districts. ஸோ தமிழ்நாட்டில் மிக குறைவாக மழை பெறும் பகுதிகளில் இந்த காடுகள் காணப்படுகிறது. இந்த காடுகள் சமவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சமவெளியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல் உள்ள பகுதிகள் அதிகமாக காணப்படுகிறது. பிளைன்ஸ்லேருந்து இதில் பனை, வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் போன்ற பொதுவாக காணப்படுகிற மரங்களாக இருக்கிறது. கருவேல மரம்னா நம்ம சொல்லுவோம் இந்த வேலிங்கத்த மரம்னு சொல்லுவல்ல, அதுதான் கருவேல மரம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, கருவேல மரத்தில் வந்து வெட்டுறதுக்கு வந்து அதிகமாக வந்து இறங்குனாங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்ல ஒரு ட்ரையாக வந்து அப்படியே ஒரு முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக வந்து முள் விளையக்கூடிய காடுகள், ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கூடிய தன்மை கொண்ட என்ன சொல்கிறாங்க மரங்களாக இருக்கிறது. அதனால பூமியில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதை வெட்ட இறங்குனாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக முட்புதர் செடிகள் அதிகமாக காணப்படுது. அதுவும் தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் பிற மாவட்டங்களில் சில பகுதிகளில் இந்த காடுகள் அதிகமாக காணப்படுகிறது. அதில் districts which the prominent forest cover in தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அதிக காடுகளையும் மற்றும் கொண்ட மாவட்டங்களை நம்ம பார்க்கலாம். தருமபுரி 3280 கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 2627 கிலோமீட்டர், ஈரோடு 2427 கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர், வேலூர் 1857 ஸ்கொயர் கிலோமீட்டர், நீலகிரி 1583 ஸ்கொயர் கிலோமீட்டர், திண்டுக்கல் 1662 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அதனுடைய பரப்பளவு கொண்டதாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வைல்ட் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். வைல்ட் லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், வன உயிரினங்கள். ஸோ தி பிக்கஸ்ட் வைல்ட் லைஃப் எங்கே இருக்குது, லைவ் வைல்ட் லைஃப் எங்கே நம்ம பார்க்கலாம், நம்ம கென்யாவில் பார்க்கலாம். So animal words, birds live in the forest constitute of the wildlife. In the Tamil Nadu have a variety of wildlife, animals, birds and the reptiles. Hills area idols, refuge of the elephants, bisons, tigers, deer and monkeys. The several wildlife sanctuaries and national parks have a bit. So இது வந்து உங்களுக்கு மேப்ல கேட்பாங்க, சரியா? ஓகே, நேஷனல் பார்க்கு அண்ணா சொல்கிறாங்க, வைல்ட் சான்ச்சுரிஸ் வந்து கேட்பாங்க. பீன் செட் ஆஃப் த ப்ரொடெக்ட் ஆஃப் த அனிமல் லைஃப் இன் த ஸ்டேட். என்ன கொடுத்துருக்காங்க, வன உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா காடுகளில் வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளை வனவிலங்குகள் என்று அழைக்கிறோம். ஸோ இது பல்வேறு வகையான விலங்குகள், பறவைகள் மற்றும் ஊர்வனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. யானைகள், காட்டெருமைகள், புலிகள், மான்கள் மற்றும் குரங்குகள் இந்த காடுகளில் சிறந்த ஒரு என்ன சொல்கிறாங்க விலங்குகளாக இருக்கிறது. அடைக்கலம் தரக்கூடிய இடமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. அதில் வனவிலங்குகளை பாதுகாக்க சொல்கிறாங்க, பல்வேறு வனவிலங்குகள் சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதில் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், நீலகிரி உயிர்கோள பெட்டகம். நெக்ஸ்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், ஸோ மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம். அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த தமிழ்நாடு ஸ்டேட் விச் த varied climate, landform and resource the makes of a state distinct of the among the Indian states. The Tamil Nadu it's a valuable resource of also rationally its main continue to be a top into the country. So it's the duty of the every individual of strive towards achieving these goals. ஸோ மாறுபட்ட காலநிலைகள், நில அமைப்புகள் மற்றும் வளங்கள் ஆகியவற்றை கொண்ட மாநிலங்களாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆமாம் தானே? இது என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வெயில் அடிக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பனி அடிக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மழை வரும். ஸோ இதென்ன சொல்கிறாங்க, மாறுபட்ட காலநிலை கொண்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. ஸோ இது இருக்கக்கூடிய மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு தனிமை பெற்ற மாவட்டமாக இருக்கிறது. ஸோ இது வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தினால் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானதாக திகழும். எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட நிலங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தளவை வந்து அதை அழகாக மெயின்டைன் பண்ணோம்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். ஸோ தமிழ்நாடு முதன்மையானதாக திகழும் என்பதில் வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. மேலும் இந்த இலக்கை அடைய நம்ம என்ன சொல்கிறாங்க, முயற்சி செய்வதும் மற்றும் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாகவும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இதோட இந்த கிளாஸ் போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம 6.12 நேச்சுரல் டிசாஸ்டர் இன் தமிழ்நாடு, இயற்கை பேரிடர்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இயற்கை பேரிடர்களை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். அதை படித்து வச்சுக்கோங்க, நார்மலாக ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவு, அப்புறம் சொல்கிறாங்க வெள்ளம் அதிகமாக வருது, சைக்ளோனு, இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றிலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.